அவர்களை அன்போடு இந்த காரியாலய திறப்பு விழாவுக்கு அழைப்பதில் பெருமிதம் அடைகின்றோம். அந்த வகையிலே கட்சியினுடைய தலைவரின் வருகையோடு இந்த இல்லம் அறக்கட்டளையானது சமூகத்திற்கு திறந்து வைக்கப்பட உள்ளது. மாவட்டத்திற்கு ஒரு நிலையான அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்குமான ஒரு அடித்தளமாக ஒரு அர்த்தத்திலே மட்டக்களப்பு மண்ணிலே ஒரு சிறந்த அரசியல் தலைமைத்துவத்தினூடாக தேசியமும் உரிமை சார்ந்த செயற்பாடுகளுக்காக இந்த காரியாலயம் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் என்ற கருத்துக்கிணங்க மட்டக்களப்பு மண்ணிலே பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தானே. ஆகவே இந்த விஷயங்களை வச்சுதான் இந்த தமிழரசு கட்சியை எதிர்க்கும். இதுல இன்னொரு விஷயம் மட்டும் நடந்தது, அது உங்களுக்கு தெரியும். எமது தலைவர் இறுக்கமான ஒரு நெருக்கடிக்குள் இருக்கும் போது, இராணுவத்தால் இறுக்கமான ஒரு சுற்று வளைப்புக்குள் மாட்டப்பட்டு இருக்கும் போது இந்த தகவலை இலங்கை அரசாங்கத்துக்குரிய ஒரு ஆளை ஒரு 2-3 கிழமைக்கு முதல் மீடியாவில் சொல்லியிருக்கிறார். இவர் என்ன செய்வோம் சொல்லி கேட்டதுக்கு இந்தியாவிலேருந்து சோனியா காந்தி சொன்னாவாம், இந்தியா சொல்லிச்சுதான் அவரை கொன்று விடுங்கள். சரியோ? அவள் சோனியா காந்தி அவளுக்கு என்னது எங்கண்ட வரி வேதனை அவளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சம்பந்தன் என்றவன் சொன்னான் பாருங்க, அவன் இருக்கக்கூடாது, பிறவான் இருக்க வேண்டாம், க்ளோஸ் பேமெண்ட். உன்னை ஒரு அரசியல் தலைவராக்கி, தமிழினத்துக்கு தலைவராக்கி, அதாவது சிஎன்ஏ என்ற அமைப்பு தான் தமிழர்கள் அரசியல் களம், அதுக்கு தலைவராக்கி தமிழர்களின் தலைவன் நீ என்று சொல்லி உன்னை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அழகு பார்த்த அந்த தலைவனை உயிரோட இருந்தா எனக்கு பிரச்சனை ஒரு கொல்ல சொன்னி என்று தெரிஞ்சுன்னா உன்னவுல ஒரு நயவஞ்சவன. அப்ப நான் முடிவெடுத்தேன், இது நான் தமிழரசு கட்சி அவ்வளவு இறுக்கமாக நான் இருக்கேன். ஆனா இதை கேட்டதுக்கு பிறகுதான் முடிவெடுத்தேன், இனி அந்த கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இந்த தமிழரசு கட்சியை 70 வரியம் 75 வரிய பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி ஒரு 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 கெட்ட நயவஞ்சகர கையில் அகப்பட்டு, சுமந்திரன் சாணக்கியன் என்னும் ஆக்கண்ட கையை சம்பந்தன் என்னும் ஆக்கண்ட கையில் அகப்பட்டு இன்றைக்கு தலைவர் கைகாட்டினார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டு சின்னத்துக்கு இன்று வரைக்கும் அந்த மக்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள், இருக்கிறார்கள். அப்ப எங்களோட தலைவரே சாக சொல்லணும், அவர் செத்தாத்தான் நாங்க நிம்மதியா இருக்கலாம் சொல்லி நினைச்ச நீ உண்ட கட்சியை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கு எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் நான் அதுக்கு எதிரான வீரர் நான் செய்வேன். நான் சுற்றி வளைச்சு பேச வரையில்லை. இந்த சாணக்கியன் இந்த கிழக்கு மண்ணிலிருந்து விரட்டப்படுவான், இந்த சுமந்திரன் தமிழரசு கட்சியிலிருந்து விரட்டப்படுவான். ஒரு தேசியன் சார்ந்த ஆக்கள் அந்த கட்சி எடுக்க வேணும். அதுக்கு பிறகு அவர்கள் அதை நடத்தட்டும். ஏனென்றால் அது ஒரு பழமையான கட்சி, அது தலைவர் அவர்கள் பொன்னம்பலத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து தொடங்கப்பட்ட கட்சி. இந்த நயவஞ்சகர்கள் கூட்டம் இவங்கண்ட கையில் இந்த கட்சி இருக்கும் வரைக்கும் இந்த தமிழரசு கட்சியை இந்த மண்ணிலிருந்து விரட்டவும். அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கிரான், இந்த வீரம்பிளைஞ்ச மண். மட்டக்களப்பு டவுனுக்கு நான் போட்டிருக்கலாம், திருவண்ணாமலையில் போட்டிருக்கலாம், ஆபீஸை நான் கொண்டு போய் வவுனியாவில் போட்டிருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் போட்டிருக்கலாம். ஆனா இந்த கிரான் மண்ணில நான் போட வேண்டியதுக்கான காரணம், இந்த வீரம் விளைஞ்ச மண்ணில இதுல சத்தியமணி நான் சொல்றேன், இந்த தமிழரசு கட்சியை ஓடும் வரைக்கும் நான் விரட்டையில அன்றையோட நான் உயிரை விடும்.
இது உங்களை ஒவ்வொருவருக்கும் பெறவும் 1000 பேர் இருந்தாலும் சகோதர படுகொலையில் நடந்தது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு விடுதலை புலிகள் மேல. ஆனா உங்களோட மனசை சொட்டு சொல்லுங்க, விடுதலை புலிகள் இருந்திருந்தா நாங்க நல்லா இருப்போம் மட்டும் தான் நீங்க எல்லாம் நினைப்பீங்க. அப்ப அப்படி ஒன்று அழிஞ்சு போகணும் என்று சொல்லி இந்த 22 பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் சேர்ந்து அவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி போட்டு மொபைல்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஓடி ஒழிச்சு இறுதி யுத்தம் நடக்கும்போது அங்க ரத்தத்துல குளிக்கும் போது இவங்க கொழும்புல வந்து பொட்காவில குளிச்சாங்க. சரியோ? அப்ப இவங்க எல்லாம் இங்க தேவையானி இப்ப ஒரு வெள்ள வேட்டியை போர்த்தி கொண்டு திரியணும். ஏன்டா எல்லாம் ஓய்வு பெற்றினோம். தமிழரசு கட்சி எம்பிக்கள் எல்லாரும் ஓய்வு பெற்று இப்ப ஜாலியா இருக்கணும். அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்கு. சுமந்திரன், சாணக்கியன். சாணக்கியனுக்கு என்ன தெரியும்? சாணக்கியன் வந்து மைந்தோட இருந்தோம். இந்த புத்த சிலைக்கு கொமிஷன் கொடுத்தே அவன் தான். அப்ப சாணக்கியன் வந்து இன்றைக்கு தமிழக கலாச்சாரத்தை பற்றியும் தமிழக வாழ்வை பற்றியும் கதைக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கௌரவ உறுப்பினரை நான் மரியாதை நான் கேட்கணும்னு நினைக்க வேண்டாம். என்ன பாராளுமன்றத்துக்கே ஆண்டு எல்லாம் பேசுறாங்க. சரியோ? அப்ப ஒரு பொதுமகன் நாங்க கதைக்கலாம். எங்கண்ட இந்த கட்சி, இந்த வீரத்தமிழர் முன்னணி இந்த தமிழரசு கட்சியை அழிக்கிறதுக்கு அதற்கான செயற்பாடுகள் இறங்கி அடுத்த வார எலெக்ஷன், அது வார எலெக்ஷனா இருந்தாலும் சரி 50 எலெக்ஷன் தாண்டி இருந்தாலும் சரி, நான் செத்தா பிறகும் என்னுடைய நம்பி மேல கொண்டு நடத்துவாங்க. 2ஆம் கட்ட தளபதியில நான் உருவாக்குவேன். இங்க என்ன இப்படி ஒரு சின்ன இடத்துல இருந்து செய்யறோம்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு அவசரமாக இந்த மாவீரர் பாரத்துல நாங்க தொடங்க வரும்ன்றதுக்காக எங்கள்ட ஆபீஸ் வந்து மேலதான் கட்டுப்பட போகுது. அதுக்கான ஒரு கீழ்த்தல் அமைப்பு இந்த தளங்கள்ல வந்து போராளிகளுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான எங்களோட அறக்கட்டளையால ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள வந்து ஃபுட் சிட்டியோ அல்லது வந்து ரெஸ்டாரண்டோ உருவாக்கப்படும். பின்னுக்கு இருக்கிற காணிகள்ல வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கான தையல் தொழில்கள், அதே மாதிரி ஸ்விமிங் கோர்ஸ்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்குது. பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைப்பாடு நமது அன்பின் அறக்கட்டளை செய்து கொண்டிருக்குது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 போராளி குடும்பங்களுக்கான வேரியல் வந்து கிழக்கு மாநிலத்தில் செய்யப்படும். வாகரை மற்றது கல்குடா தொகுதிகளில் வந்து இதுகளுக்கான தளங்கள் அமைக்கப்படுகின்றது. என்னது தம்பிமார் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களுக்காக இந்த மாவீரர் வாரத்தை விட்டா எங்களுக்கு வந்து இதை விட சிறப்பான நாள் கிடையாதுன்றதுக்காக தான் இன்றைக்கு அவசரமாக நாங்கள் செய்திருக்கிறோம். இல்லைன்றதுல நாங்கள் மேல வடிவா செய்திருக்கலாம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 மாசத்துக்குள்ள எங்கிட்ட தமிழ் புத்தாண்டுக்குள்ள நாங்கள் இதெல்லாம் முடிச்சு திரும்பவும் ஒரு ரீ ஓப்பனிங் கொண்டு உங்களுக்கு செய்வோம். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி எங்கள்ட கருத்தை பெறப்படுத்துறதுக்காக இந்த நயவஞ்சகர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேணும் என்றதுக்காக உங்கள் அனைவரது ஒத்துழைப்புக்கும் நன்றி சொல்லி வணக்கம்.